நம்ம ஊரில் வந்து நிஜமாகவே ராகுல் காந்திக்கு ரொம்ப காலமாகவே பாரதிய ஜனதா தரப்புலேருந்து அவரை கொஞ்சம் கீழ்த்தரமான வார்த்தைகளால் தான் வர்ணித்து பேசியிருக்காங்க. அது சரியல்ல. அவர் தொடர்ச்சியாக ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஐக்கானாக மாறிட்டு வராரா பாஜகவுக்கு? இல்லை, உங்களுடைய கேள்வி இவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய ஸ்டேச்சர் ரொம்ப பெருசாக இருக்கா அப்படிங்கிறது. இல்லை, நான் அது ஒன்றும் அவர் வந்து ஒரு பெரும் நடைப்பயணம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு பண்ணார். அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் அவர் காணாம போயிருக்கார். இந்த கட்சி வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. சோனியா, ராகுல், பிரியங்கா. அதை அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுனால மல்லிகார்ஜுன கார்கே தான் அந்த கட்சியை நடத்திருக்காருன்னு நம்ம சொல்ல முடியுமா? ராகுல் காந்தியை வெறும் தேர்தல் முடிவுகளோட ஒப்பிட்டு இன்னும் அவரை அந்த பப்பு குழந்தை அந்த மாதிரி குறைச்சு மதிப்பிடுறத பாஜக தொடரலாமா இல்லை நிப்பாட்டிக்கணுமா? யாரையுமே அந்த மாதிரி கேலி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான். ஸோ அப்போ ராகுல் காந்தியும் செய்யக்கூடாது. ராகுல் காந்தி இது வந்து ஒரு ஒரு மெச்சூர் ரெஸ்பான்ஸாக இருக்காது. நீ ஒரு மக்கு, நீ ஒரு பப்பு அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு சில குணநலன்கள் இருக்குது, ஒரு சில அப்ரோச் இருக்குது. பட் ஒரு ஒரு கட்சியில் பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய, அதில் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அப்ரோச்சே அதுதான். பெண்ணாக இருந்தால் அதை ரொம்ப கேவலமாக பேசி சொல்கிறது அப்படின்னு. இப்போ இந்த ராகுல் காந்தி மாதிரியான கேஸில் வந்து அவரை கேலிக்குரிய ஒரு பொருளாக மாற்றி பண்ணுறது அப்படிங்கிறது, அது எல்லாமே வந்து தவறானது ஸ்ட்ரைட்டாகவே. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையாக வச்சு தான் நம்ம எதையுமே சொல்லியாகணும். இது ரொம்ப காலமாகவே இது வெவ்வேறு விதங்களில் நடந்திருக்கு. முதல்ல வந்து இந்த ரூரல் வர்சஸ் அர்பன் மாடல் நிறையா இருந்தது. நீ வந்து அதை வந்து சில பேர் ரொம்ப சாமர்த்தியமாக, நான் வந்து கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன், நான் மாடு மேய்க்கிறவன் தான், நான் ஒரு விவசாயி தான், ஆனாலும் அப்படின்னு வந்து அதை அந்த மாதிரியான மாற்றிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மீம் ட்ரிவன் உலகத்தில் வந்து இது ரொம்ப ஈஸி ஒருத்தர் பப்பு அப்படின்னு சொல்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பாலிடிக்ஸில் இடம் இல்லை. ரொம்ப கண்ணியமாக ஒருவர் ரொம்ப அபத்தமாக ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை சரியான முறையில் எடுத்து விமர்சித்து பண்ணுறது தான் ரைட்டு. ஆனால் அரசியலுங்கிறது வந்து அப்படி ஒரு ஜென்டில்மேன்ஸ் கேம் கிடையாது. அமெரிக்காவில் நடக்கிற, அதுவும் பர்டிகுலர்லி ட்ரம்ப் இன்றைக்கி பல பேரை பற்றி பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அமெரிக்கா அந்த மாதிரியான அவ்வளவு கீழ்த்தரமாகலாம் நடந்துக்கிட்ட ஒரு நாடு கிடையாது. ஆனால் அது இவர் பர்டிகுலர் என்னென்னவோ, ஒரு ஹில்லரி கிளின்டனை வந்து அவர் சாதாரணமாகவே அப்படி சொல்ல மாட்டார். அதே மாதிரி ஜோ பைடன் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுதே அவர் வந்து அவரை என்ன மாதிரியாக விழிச்சிருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரேர், அந்த மாதிரி முரட்டடியாக பேசுகிறதெல்லாம். நம்ம ஊரில் வந்து நிஜமாகவே ராகுல் காந்திக்கு ரொம்ப காலமாகவே பாரதிய ஜனதா தரப்புலேருந்து அவரை கொஞ்சம் கீழ்த்தரமான வார்த்தைகளால் தான் வர்ணித்து பேசியிருக்காங்க. அது சரியல்ல அப்படின்னு தான். இல்லை, ஜென்ரலைஸ்டு பதிலாக இருக்குது. நான் எதன் அடிப்படையில் கேட்டேன்னா, அவர் தொடர்ச்சியாக ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஐக்கானாக மாறிட்டு வராரா பாஜகவுக்கு? இந்தியா கூட்டணி கட்சிகளை வழிநடத்துறதாகட்டும், இப்போவுமே நேற்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காமிச்சிருக்கிறாரு. யாரும் டச் பண்ண தயங்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டுகளை மிக துணிச்சலாக. இல்லை, உங்களுடைய கேள்வி இவர் வந்து ஒரு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய ஸ்டேச்சர் ரொம்ப பெருசாக இருக்கா அப்படிங்கிறது. இல்லை, நான் அதை ஒன்றும் ஒத்துக்க மாட்டேன். அது எப்போ அது தெரிய வரும் அப்படின்னா, ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காமிக்கிறதுனால இல்லை. நானும் தொடர்ச்சியாக நான் ஒரு இல்லை தொடர்ச்சியாகவும் கூட நான் அதை பெருசாக நான் சொல்ல மாட்டேன். எங்கே ஒரு பெரிய என்னுடைய பார்வையில் குறைபாடு வருது அப்படின்னா, அவருடைய செயல்பாடுகளில் ஒரு கண்டினியூட்டியும் கன்சிஸ்டன்சியும் இல்லை. அவர் வந்து ஒரு பெரும் நடைப்பயணம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து ஒன்று பண்ணார். அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் அவர் காணாம போய்டுறாரு. திருப்பி அடுத்த ஒரு கேம்பெயின் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். ஸோ லார்ஜ் கேப் இருக்குது. நீங்கள் ரொம்ப பாப்புலரான எதிர்க்கட்சி தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து கன்சிஸ்டன்ட் ப்ரெசன்ஸை காமிப்பாங்க. பிரமாதமான டிபேட்டில் அவங்க தொடர்ந்து, இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக என்ன பண்ண முடியும்? மிகச்சிறப்பான டிபேட்டில் அவங்க தொடர்ந்து ஈடுபடணும். ரெண்டு விதமாக. ஒன்று வந்து
ப்ரிப்பேர்டு டிபேட். நான் இந்த விஷயத்தில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ச்சியாக பேசுகிறது. பர்டிகுலர்லி இந்தியாவில் என்ன தேவைப்படும்னா, ஆங்கிலத்திலையும் பேசணும், ஹிந்திலையும் அவர் பேச வேண்டியிருக்கும். ஏன்னா அது வேற ஒரு கான்ஸ்டியன்சி. அந்த கான்ஸ்டியன்சிக்கு அவர் பேச வேண்டியிருக்கும் நாடாளுமன்றத்தில். அதுக்கப்புறமா ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச்னு சொல்கிறது. ஒரு 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 அல்வா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குதுன்னா அதை கையில் எடுத்து ஒரு 10-15 நிமிஷம் ஸோ மச் ஸோ தட் ஸ்பீக்கர் வந்து நீ உட்காரு அப்படின்னு சொல்லாத மாதிரி அவ்வளவு ஆர்கனைஸ்டாக தரவுகள் இருக்கோ இல்லையோ அந்த பேச்சு வன்மையால் அப்படியே எல்லாரையும் பிடிச்சி இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சில செயல்பாடுகள் மூலமாக கட்சியை ஒரு லெவலில் வச்சுட்டு மற்ற தலைவர்களை வந்து உள்ளே இழுக்கிறது. பிற கட்சியை சேர்ந்தவர்களை வந்து தன்னை நோக்கி வசீகரித்து, சார் நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன் அதுபடி அப்படின்ட்டு. இடப்பங்கீடு அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஸ்மார்ட்னஸை கொண்டு வருது. அப்புறம் கடைசியாக சம் டிகிரி ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ் எலெக்ஷன்லேயே நடக்க வைக்கிறது. இது எல்லாத்தையும் ஒரு சேர ஒருத்தர் பண்ணும்பொழுது தான் அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெஸ்பெக்டை கமாண்ட் பண்ண முடியாது. இப்போ இவருக்கு என்ன இருக்குது இன்ஸ்டட் அப்படின்னு பார்ப்போம். இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக தொடரலை, அது வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார் மல்லிகார்ஜுன் கார்கே. எந்த ஒரு நெகட்டிவும் இவர் மேலே கிடையாது. அதாவது ஒரு இடத்துல தோற்று போனால் அது யாரோடையோ, ஜெயிச்சா அது அவரோடது. அப்படி தான் வந்து அவங்க அந்த காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது. இன்டர்னலாக கிரிட்டிசம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ மற்ற கட்சியில் மட்டும் வந்துருமா பெருசா? இல்லை, அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அவரோட தலைவர் பதவியை தோற்றதுக்கு அப்புறம். அதுதான், அது தோற்ற உடனே ராஜினாமா பண்ணிட்டு வெளில போகிறது இல்லை. இந்த கட்சி வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. சோனியா, ராகுல், பிரியங்கா, இந்த மூவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த கட்சி இருக்குது. அதை அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுனால மல்லிகார்ஜுன கார்கே தான் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஸோ இவர் தான் டிஃபேக்டோ. நேற்றுக்கு ப்ரெசன்டேஷன் இவர் தானே கொடுக்குறாரு, மல்லிகார்ஜுன் கார்கே கொடுக்கலையே. ஸோ அதுதான் இங்கே முக்கியம் இந்த இடத்துல. ஸோ எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேண்டாம், ஆனால் பவர் வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருக்கும் பொழுது, இப்போ ஒருத்தர் வந்து திரிணாமுல் காங்கிரஸோட இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒர்க் அவுட் பண்ணணும்னா அவங்க மல்லிகார்ஜுன் கார்கேட்ட பேசணுமா, ராகுல் காந்திகிட்ட பேசணுமா? இம்மீடியட்டாக ஒரு இஷ்யூ வருது இல்லையா? இல்லை ராகுல்கிட்ட பேசணுமா, இல்லை இன்னும் சோனியாட்ட பேசணுமா? இதெல்லாத்தையும் எப்போ அவர் ஓவர் கம் பண்ணி திஸ் பார்ட்டி இஸ் மைண்ட், நான் தான் இதோடைய தலைவர், என்ன நடந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ அது என்னோட தான், இதோடைய ஃபார்ச்சூன்ஸில் கம்ப்ளீட் டர்ன் அரவுண்டை பண்ணி காமிச்சிட்டு தான் நான் வெளில வரப்போகிறேன். அப்படி இல்லாமல் நான் இதை என்னால் முடியலைன்னா இந்த ஒரு டைம் ஃப்ரேமில் நான் அரசியல் விட்டே வெளில போயிடுறேன். வாட் இஸ் அ பாயிண்ட்? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் அவுட் ஆகலை, விட்டுட்டு போகிறேன், நான் வேறு ஏதோ பண்ணிக்கிறேன்னா அப்படின்னா தான் அவர் மேலே மதிப்பு வரும். இப்போ வந்து டாக்டிக்கலி அவர் வந்து நான் ஒவ்வொரு கேம்பெயின் நான் கையில் எடுத்துக்கிறேன், இதை எடுத்து நான் பண்ணுறேன், அதை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு. இது எப்படி? இப்போ வந்து நீங்கள் பீகாரில் யூ ஆர் ஸ்டில் அ ஜூனியர் பார்ட்னர். உங்கள் மேலே மதிப்பு எப்போ வரும்னா உங்களுக்கான சில ஸ்டேட் இருக்குது, நீங்கள் மட்டும்தான், அதில் வேறு யாருமே கிடையாது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், உத்தராகண்ட், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், இப்படி நீங்கள் வந்து தெலுங்கானா, இப்போ நவ் இன்க்ரீசிங்லி கர்நாடகா. ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பேட்டில் கொண்டு வந்து, சத்தீஸ்கட் விட்டுட்டேன், இந்த மாதிரி ஒரு ஜார்க்கண்டில் எகெயின் யூ ஆர் புஷ்ட். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இடம்னு இருக்கு இல்லையா, இதில் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் காண்பிச்சு பாரதிய ஜனதாவை ஓட துரத்தி தோற்கடித்தால்தான், எல்லாத்தையும் 100% செய்யுங்கன்னு நான் சொல்லலை, பட் மெஜாரிட்டி நோக்கி நகர்த்தினால்தான் உங்களுடைய பொசிஷனுங்கிறது வந்து கனமாக மேலே வரும். இல்லாட்டி அந்த ரெஸ்பெக்ட் வந்து வரப்போகிறது இல்லை. இதுதான் இன்றைய நிலையாக நான் பார்க்குறேன். ஸோ அதற்கு வந்து உழைக்கணும், ஓடணும், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உட்காந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், கேம்பெயினை ஒரு பெரிய கேலண்டர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, அதை ஒர்க் பண்ணணும். அஸ்ஸாமை சேர்த்துங்க இதில். எப்படி தெர் ஆர் மல்டிபிள் ஸ்டேட்ஸ், 12 ஸ்டேட் கிட்டத்தட்ட வந்துடும் உங்களுக்கு. அதை நீ எப்படி பண்ண போகிற அப்படிங்கிறது தான் உன்னுடைய திறமை இருக்குது. அது இல்லாத வரைக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் இவரே உட்காந்து எழுதினார்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா?
ஒரு குழு இருக்குது, அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் பிரச்சனையாகவே பார்க்கல. சீசிங் த மொமெண்ட்னு அதை அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. அடுத்த ஒரு மாதம் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறதுல தான் இதோடைய வழியே இருக்குது. பட் இது எல்லாமே டாக்டிக்கல் தான். நீங்கள் எவென்ச்சுவலி அந்த ஸ்டேட்ஸில் பவரை கேப்சர் பண்ணுறதுக்கான செயல்பாடுகள் தான் இவரை வித்தியாசப்படுத்தும்.